ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த உரையில் பேசப்படக்கூடிய செய்திகள் நம்முடைய எம்மை மறுமை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதாக அமைவதற்கு நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து அந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நன்மை தீமை என்ற இரண்டு விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சந்தித்தாலும் பாவமான விஷயங்களை விரைவாக செய்வதற்குத்தான் மனிதனுடைய உள்ளம் அதிகமாக ஆசைப்படுகின்றது. நாம் அன்றாடம் கேள்விப்படக்கூடிய செய்திகள் இதை நமக்கு உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. நாம் வாழக்கூடிய இந்த நகரத்திலேயே சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய வியாபார ரீதியான அடிப்படையில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பேயிங் கெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டை பிடித்து வாடகைக்கு அவர்களை குடியமர்த்தி மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அறைகளில் அவர்களுக்கே தெரியாமல் நுணுக்கமான கேமராக்களை பதிந்து அவர்களுடைய அந்தரங்க காட்சிகளை பார்த்து ரசித்த விஷயத்தை அந்த பெண்களை கண்டுபிடித்து அவர் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் தெரிந்திருப்போம். அதே போல ஜாதி கொடுமைகள் மூலமாக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களை வெட்டி கொலை செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 வாரங்களுக்கு முன்னால் சேலத்தில் ராஜலக்ஷ்மி என்ற ஒரு சிறுமியை அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 20-25 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞர் ஜாதி வெறி என்ற அடிப்படையிலே அந்த பெண்ணினுடைய வீட்டிற்குள்ளே புகுந்து அவளுடைய தாயின் முன்னாலேயே அவருடைய தலையை வெட்டி அறுக்கக்கூடிய காட்சியை நாம் செய்தியாக பார்த்தோம். இது ஒரு பக்கம் மனிதன் பாவமான விஷயங்களை நோக்கி போகின்றான் என்ற செய்தியை நமக்கு உணர்த்தினாலும் அறிவு படைத்தவர்கள், மக்களுக்கு சட்டத்தை சொல்பவர்கள், இவர்களுடைய எண்ணங்களும் தீமையான விஷயத்தை நோக்கி போகக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. பல நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இறைவன் கொடுத்த அந்த அமானிதத்தை தானே அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் செல்கின்றார். இது போன்ற எண்ணற்ற அன்றாடம் நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் மனிதன் பாவமான விஷயங்களை செய்வதற்கு
அதிகமாக விரைகின்றான் என்ற உண்மையை நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிவிக்கின்றது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அந்த சதை துண்டு சரியாக இருந்ததென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக அமையும். அந்த சதை துண்டு சீரழிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சீரழிவை நோக்கி போய்விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மையப்படுத்தித்தான் அவருடைய செயல்பாடுகள் அமைகின்றது. இந்த உலகத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு உள்ளத்தை பற்றி நமக்கு பாடம் கற்பிக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை எடுத்து வளர்த்த அவங்களுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை தப்பான விஷயத்திற்காக அவர்களை அழைக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். பமாவு பர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. என்னுடைய உள்ளம் சுத்தமானது என்று நான் சாதிக்க மாட்டேன். எனக்கு ஒரு தப்பான விஷயம் கண்ணுக்கு முன்னாடி காட்டினால் கூட நான் ரொம்ப சுத்தமான ஆள், தப்பான விஷயத்தை நோக்கி போயிட மாட்டேன் என்று என்னை நானே தூய்மையவாதியாக சொல்லிக்கொள்ள மாட்டேன். இல்லாம ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் அருள் புரிந்ததை தவிர என்னுடைய உள்ளம் தீமையைத்தான் தூண்டுகின்றது என்று தன்னுடைய உள்ளத்தினுடைய அந்த விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒரு இறை தூதரே. அப்போ இது என்ன சொல்கின்றது? நமக்கு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதுமே தீமையைத்தான் அதிகமாக நாடும் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ இந்த விஷயத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான முறையில் வாழ்ந்து மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே விஷயம், எந்த ஒரு இறைவேதத்தை நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இறைவேதத்தை நம்ம குர்ஆனுடைய குர்ஆனை இறைவேதமாக எடுத்திருக்கின்றோமோ அந்த இறைவேதத்தின் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய உள்ளம் சரியான முறையில் அமையும். ஏன்னா இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது, அதை அறிமுகப்படுத்தும் பொழுது குதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லி காட்டுகின்றார். இந்த உள்ளத்தை எப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமாக குர்ஆன் மாற்றும் அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபீ சுதூர். மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நோய் நிவாரணமும் வந்துவிட்டது. மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களை மட்டும் பார்த்து அல்லாஹ் கூப்பிடல. அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கக்கூடிய நோய் நிவாரணியாக அமையும் என்று குர்ஆனை பற்றியான அறிமுகமாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அதை படிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விதமாக அவர்களை சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களை இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வகையான வசனங்கள் அவருடைய உள்ளத்தை உறுத்தி அவங்க செய்யக்கூடிய பாவங்களை விட்டு வெளிவரக்கூடிய வேலையை செஞ்சிச்சு. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். யார் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய நம்பிக்கையில் அநீதத்தை கலக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கே நாளைக்கு மறுமையில் அச்சமற்ற நிலை உள்ளது என்று ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாருமே கவலைப்படுகின்றார்கள். ஏன் கவலைப்படுறாங்க? அந்த வசனத்தை அவங்க தப்பாக விளங்கி கொள்கிறாங்க. என்ன விளங்கி கொள்கிறாங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது? யார் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் அநியாயம் செய்கின்றார்களோ அவங்க நாளைக்கு மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள் என்று சொல்கின்றது. சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? எந்த ஒரு அநியாயம் செஞ்சாலும் மறுமையில் மாட்டிக்கொள்வோம் என்பது மாதிரி அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ நம்மளில் யார் தான் அநியாயம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், சின்ன அளவாவது அநியாயம் செஞ்சுருப்போமா இல்லையா என்று அவங்க தங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழாய் போய்விட்டதோ என்பது மாதிரி பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவங்க கவலைப்பட்டிருக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த கவலைக்கு அருமருந்தாக இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். சூரத்துல் லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரையை இந்த சஹாபாக்குடைய கவலைக்கு மருந்தாக அல்லாஹ் போடுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க.
யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம். என்னுடைய அருமை மகனை நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, இணை கற்பித்தல் தான் மகத்தான அநீதி. அப்போ அந்த வசனத்துக்கு விளக்கமாக இந்த வசனம் இறங்குகின்றது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் நம்பிக்கையை கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை அநியாயம் செய்கிறார்களோ என்றால் ஷிர்க் வைக்கிறதா மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்தை நோக்கி நீங்கள் போயிடாதீங்க என்ற அந்த விஷயத்தை விளக்கமாக சஹாபாக்களுக்கு போடுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் அடுத்த கட்டமாக சஹாபாக்களுக்கு இறக்கி கொள்ளப்படும் பொழுது அவர்களோட உள்ளத்தில் இருந்த அந்த ஷிர்க் என்ற கசடை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு என்றால், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அதை யார் ஓதுகின்றாரோ அவருக்கும், யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்களுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள், அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய தப்பான பாதையை சுட்டி காட்டி அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தி இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்காவுடைய அந்த வாழ்க்கையில் அந்த கடுமையான காலகட்டத்தில் அங்கே இஸ்லாமியர்களாக வாழ முடியாது என்ற கட்டம் வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அபிசீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம், அங்கேயாவது போய் நிம்மதியாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்ற முடிவெடுத்து அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போகிறதுக்கெலாம் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியாக போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழியில் இப்னு தம்லா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய நண்பரை சந்திக்கின்றாங்க. அப்போ இப்னு தம்லா என்பவர் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க என்று கேட்கும் பொழுது, என்னுடைய ஊரார் என்னை வெளியேற்றி விட்டார்கள், இந்த ஊரில் நிம்மதியாக முஸ்லீமாக என்னால் வாழ முடியல, அதனால் அபிசீனா என்ற வேற ஒரு இடத்துக்கு நான் போய் அங்கே என்னுடைய இறைவனை வணங்கி கொண்டு நிம்மதியாக வாழ்வதற்கான செல்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இப்னு தம்லா சொல்கிறாங்க, உங்களை போன்றவர்கள் இந்த ஊரை விட்டு நீங்களாகவும் வெளியேறக்கூடாது, மக்களால் வெளியேற்றப்படவும் கூடாது. ஏனென்றால் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க என்று அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பட்டியலிடுறாங்க. அதனால் உங்கள் சார்பாக நான் மக்கள் இருக்கக்கூடிய குறைஷிகளிடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன், உங்களுக்காக நான் அந்த ஊர்லேயே தங்க வைக்கிறதுக்கு நான் வேலை செய்கின்றேன் என்று கூட்டிகிட்டு அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இப்னு தம்லா என்பவர், இவரை போன்றவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, இவருக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது மக்கள் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் இப்னு தம்லா என்பவருக்காக இறங்கி வருகின்றார்கள். இந்த ஊர்லேயே அவர் இருந்து கொள்ளட்டும் என்று இறங்கி வருகின்றார்கள். அப்படி இறங்கி இந்த ஊர்லேயே அவங்க தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த முஷ்ரிக்குகள் ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன நிபந்தனை வைக்கிறாங்க, உங்களுடைய நண்பர் அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய இறைவனை வணங்கி கொண்டு குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும், வெளியில் தொழுகிறதோ வெளியில் குர்ஆன் வசனங்களை ஓதுவதோ அவர் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி செய்வாரேயானால் அந்த வசனங்களை கேட்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் குழம்பி போய் விடுகின்றார்கள், கலக்கம் அடைகின்றார்கள். அப்போ என்ன சொல்ல வராங்க, அவருடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது, அந்த வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அதை கேட்கக்கூடிய அவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய தப்புகள் எல்லாம் சுட்டி காட்டுற மாதிரியே இருக்குது, நம்ம சிலை வணக்கம் செய்கிற விஷயத்தெல்லாம் கண்டிக்கிற மாதிரியே இருக்குது, நம்ம பண்ணக்கூடிய மற்ற தீமையான விஷயங்கள் எல்லாம் இப்படியே செய்தோமையானால் மரணித்தோமையானால் நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு போயிடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிற மாதிரியே இருக்குது என்ற அந்த அச்ச உணர்வு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசனங்களை ஓதி காட்டும் பொழுது அவங்களுடைய மனைவி மக்களை குழப்பம் அடையக்கூடிய வேலையை செய்யுது என்று முஷ்ரிக்குகள் சொல்கிறாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே துற வச்சுட்டு ஓதிக்கொள்ளட்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. இப்படியே சில காலங்கள் அபூபக்கர் செய்கிறார். சில காலங்களுக்கு அப்புறம் அவருக்கு உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றதுக்கப்புறம் வீட்டினுடைய வாசலில் சின்னோட இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலமாக ஏற்படுத்தி கொண்டு அங்கே நம்ம தொழுதுக்குவோம், அங்கே நம்ம ஓதிக்குவோம் என்று முடிவெடுத்து அங்கே தன்னுடைய தொழுகையை தன்னுடைய குர்ஆன் ஓதக்கூடிய ஓதலை எல்லாம் அமைத்துக் கொள்கின்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அரபு குலமாக இருந்ததுனால அரபியினுடைய வசனங்கள் ஓதும் பொழுது அது அர்த்தத்தை விளங்கி குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகளுடைய மனைவி மக்கள் எல்லாம் அந்த ஆரம்பத்தில் முஷ்ரிக்குகள் சொன்ன மாதிரியே கலக்கம் அடைகின்றார்கள், குழம்பி போகிறாங்க, சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். இப்போ திருப்பி அந்த முஷ்ரிக்குகள் இப்னு தம்லாவை கூப்பிட்டு, உங்களுடைய நண்பர் வரம்பு மீறாரு, வீட்டுக்குள்ளேயே ஓதி கொண்டிருப்பதே ஆனால் இங்கே இருக்கட்டும், இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சுவோம் நாங்கள் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க,
உங்களுடைய அடைக்கலத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அடைக்கலத்தின் மூலமாக நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அடைக்கலத்தை வந்து திரும்பி ஒப்படைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன மாதிரி விஷயத்தை சொல்லுது? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அதை கேட்கக்கூடிய உள்ளங்கள் தங்களுடைய தவறுகளை வந்து சிந்தித்து பார்க்க வைக்கும். அந்த வசனங்கள் தாங்கள் செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய அடிப்படையில் அந்த வசனங்கள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? திருக்குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து திறந்து படிப்பதற்கென்று நமக்கு நாமே சில சட்டங்களை போட்டுக்கொண்டு இந்த சமூகம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை விட்டு அப்பாற்பட்டு வாழக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. என்னமா சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க? குர்ஆனை தொடுவதற்கே உழு அவசியம், அதை வாசிப்பதற்கு உழு என்ற அந்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை படிக்கணும் என்று சட்டத்தை சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. 5 நேர தொழுகைக்காக ஒழு செய்து விட்டு தொழுவதே நமக்கு வந்து பாரமான விஷயமா இருக்குது பல பேருக்கு. அப்படி ஃபர்லான விஷயத்திற்கே ஒழு என்பது கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு ஃபர்லான அமல் அல்லாத குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு நான் ஒழு செய்யணுமா என்ற அசட்டை வந்ததுனால தான் இன்னைக்கு பல பேரோட வீடுகளில் வந்து குர்ஆன் வந்து 8வது இடத்துல உயரத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. குர்ஆனுடைய வசனங்களை குர்ஆனை தொடுவதற்கோ குர்ஆனுடைய வசனங்களை வாசிப்பதற்கோ ஒழு தேவையா? அதற்கும் தப்பான ஒரு விளக்கத்தை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஃபத்வாவாக அவங்க கொடுத்துருக்கிறாங்க. குர்ஆனுடைய பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். பாதுகாக்கப்பட்ட ஏடு என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏடு என்று ஒன்று இருக்கின்றது. அர்ஷில் லவ்ஃபுல் மௌஃபுல் என்று சொல்லப்படக்கூடிய ஏடு. அந்த ஏட்டில் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த குர்ஆனும் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஏட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஏட்டில் தான் வந்து குர்ஆனை நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்ட அந்த லவ்ஃபுல் மௌஃபுல் என்ற ஏட்டில் வந்து இருக்குது. அந்த ஏட்டை தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள், வானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்று சொல்றான். இதுக்கு தப்பு அர்த்தமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஆளுங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த வசனமே குர்ஆனை தான் சொல்கின்றது, தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்றால் குர்ஆனை தான் அந்த வசனம் சொல்லுது, அதனால நம்ம யாருமே தூய்மை இல்லாமல் தொடக்கூடாது என்று ஒரு ஃபத்வா கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பல பேரோட வீடுகளில் வந்து குர்ஆனுடைய வசனங்களை வாசிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதுக்கு ரொம்ப நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இன்னைக்கு சமூகத்தில் வந்து சிறுக்கான விஷயங்கள், தர்கா வழிபாடு, மௌலுது, தட்டு தாய் தகடு எல்லாமே வந்து பரவி இருக்கா இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதில் ஷிர்க் என்ற ஒரு அம்சம் கலந்துருக்குது என்ற விஷயத்தை ஒரு பெரிய ஆலிம் நமக்கு வந்து பயான் பண்ணாதான் நமக்கு வந்து தெரியணுமா? குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து படிச்சிருந்தா நமக்கு வந்து புரியாதா? அலைசல்லாஹு பி காஃபின் அப்தஹு, தனது அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்ற இந்த ஒரு வசனம் போதாதா? அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியாருக்கு நான் போதுமானவன், என்ன தவிர நீ ஏற்ற போற என்ற அந்த அடிப்படையை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து குர்ஆனை எடுத்து படித்து பார்த்து புரிஞ்சிருந்தாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், எனக்கு தட்டு தாய தகடெல்லாம் தேவையில்லை, எனக்கு தர்கால அடங்கியிருக்கக்கூடிய அவுலியா தேவையில்லை என்று அல்லாஹ் போதுமானவன் என்ற கொள்கை கூட முஸ்லீம் வந்திருப்பானா இல்லையா? அப்போ குர்ஆனை வாசிக்காமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தீமைகளை வந்து நம்ம வந்து கண்கூட பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த மனிதகுல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன், இந்த திருக்குர்ஆனை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய பணியாக நாம் செய்யக்கூடிய முக்கியமான வேலையை இதுதான் இருக்கணும். என்ன விஷயம்? திருக்குர்ஆனை வந்து தொட்டு பார்ப்பதற்கே உழு தேவை என்ற நம்பிக்கையில் இன்னும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த மக்கள்கிட்ட போய் உழு இன்றி நீங்கள் குர்ஆனை தொடலாம், உழு இல்லாமல் குர்ஆனை எடுத்து படிக்கலாம். குர்ஆனை தொட்டு பார்ப்பதற்கு படிப்பதற்கு வந்து உழு என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ரசூலுல்லாஹி அவங்க வந்து பக்கத்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஹெர்குலிஸ் மன்னர் அவர்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுத்தார்கள். வேதமுடையோரை நீங்கள் இந்த கொள்கையை நோக்கி வாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பொதுவான கொள்கையை நோக்கி, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை நோக்கி வாங்க என்ற குர்ஆன் வசனத்தை லெட்டராக எழுதி அனுப்பிச்சாங்க. ஒரு சஹாபியிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த லெட்டரை வாங்கி ஹெர்குலிஸ் மன்னர் படித்தாரா இல்லையா? அப்போ அந்த லெட்டரில் குர்ஆன் வசனம் தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ அவர் ஒழு செஞ்சுட்டா தொட்டார். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதற்கு உழு தேவையில்லை என்பதற்கு நமக்கு ரொம்ப சான்றெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து குர்ஆனை தொட்டு பார்ப்பதற்கே உழு தேவை என்ற எண்ணத்தில் இருக்காங்களா இல்லையா? இப்படிப்பட்ட மக்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய வேலை நாம் செய்யணும். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது.
நம்ம இந்த வசனத்தை பிறருக்கு வந்து ஒரு பிட் நோட்டீஸ் மூலமாகவோ அல்லது வேற என்ன வழியில கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை வேற மாதிரியான தாக்கங்கள் படிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் வருகின்றார். அவர் சொல்றாரு, உங்களுடைய குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, அந்த வசனம் மட்டும் எங்களுடைய சமூகத்துக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த அருளப்பட்ட அந்த நாளை வந்து நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அப்படி சொல்றாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து அந்த எந்த வசனம் என்று அவங்க வந்து யூகம் பண்ணிடுறாங்க. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால அந்த ஹஜ் செய்யும் பொழுது துல்ஹஜ்ஜுடைய 9ஆவது பிறையில் மக்களுக்கு வந்து முன்னாடி நிற்கும் பொழுது இறக்கி அருளப்பட்ட வசனம், இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் வந்து நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று ஒரு வசனத்தால் இறக்குறான். இந்த வசனத்தை தான் அந்த யூதர் சொல்கின்றார். இந்த வசனத்தை நாம் நிறைய தடவை படிச்சிருப்போம். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளே எங்களுக்கு வந்து பெருநாளாக இருக்கும் என்று ஒரு யூதர் சொல்றாருன்னா இதுக்கே இவ்வளோ வெயிட் அவர் கொடுக்கணும்? இந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வெயிட் இருக்குன்ற மாதிரி நம்ம மனசு சொல்லுதா? ஆனால் அவர் அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்கிறதுனால தான் அவர் அந்த வசனத்துக்கு அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இன்று உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வாழக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களுக்கு மட்டும் அந்த வசனம் வந்து கிடையாது. இன்னும் எத்தனை கோடி வருஷங்கள் இந்த உலகம் இருந்தாலும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதுவரைக்கும் இறக்கி அருளப்பட்டிருக்கூடிய இந்த வசனமே போதுமானது. இனிமேல் உலகம் உள்ளளவு வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு இந்த வசனத்தில் இருக்குது என்ற இவ்வளோ பெரிய கருத்தை அடக்கி இந்த வசனம் இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனால் எப்படி கான்ஃபிடென்ட்டாக மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று மக்கள் மத்தியில் போல்டாக சொல்ல முடியுது. அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் என்று அந்த யூதருக்கு வந்து தோணுது. அதனால தான் அந்த வசனம் இறக்கி வரப்பட்ட அந்த நாளையே நாங்கள் வந்து கொண்டாடி இருப்போம் என்று சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு தோணாத அந்த எண்ணம் கேட்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேற மாதிரி எண்ணத்தை தோண வைக்குதா இல்லையா? அதான் குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய பவராக இருக்குது. அப்போ இந்த மாநாட்டை ஒட்டி இந்த வசனங்களை வந்து எந்தெந்த மாதிரியான வசனங்கள் மக்கள் செய்யக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டக்கூடிய விதமாக இருக்குதோ அந்த வசனங்களை நம்மால் இயன்ற அளவு கொண்டு போய் சேரக்கூடிய பணியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளுக்கு எவ்வாறு நோய் நிவாரணமாக அமையும் என்ற விஷயத்தை, எந்த அளவுக்கு மனித குலத்திற்கு இந்த இறை வசனங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றது என்ற விஷயத்தை முதல் உரையில் பார்த்தோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக எதிர்வரக்கூடிய ஜனவரி 27ஆம் நாள் உளுந்தூர்பேட்டையில் மனிதகுல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநில மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்காக இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம இந்த குர்ஆனுடைய வசனங்களை 2 சாராருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. முஸ்லீம் மக்களுக்கும் சரி, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் சரி. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை இலவசமாக குர்ஆன் கொடுக்கக்கூடிய அந்த முறை மூலமாகவும், அல்லது சின்ன சின்ன விஷயங்களை மையப்படுத்தி சிறு சிறு தலைப்புகள் கீழே இருக்கக்கூடிய துண்டு பிரசங்கள் மூலமாக அந்த செய்திகளை கொண்டு போய் நம்ம சேர்க்கின்றோம். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஷிர்கான விஷயங்கள், பிதஅத்தான விஷயங்கள், சமூக தீமைகள், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் நம்மால் இயன்ற அளவுக்கு பேனர்கள் மூலமாக, பிட் நோட்டீஸ் மூலமாக, தொடர் தனிநபர் தாவா பிரச்சாரங்கள் மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ஜமாத் சார்பாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாற்று மத நண்பர்களுக்கு குர்ஆன் வந்து இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டிருக்குது இந்த மாநாட்டை ஒட்டி. இப்போ இதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் இன்ஷா அல்லாஹ் வந்து அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் வந்து பிரார்த்திக்க வேண்டும். இந்த மாநாட்டை ஒட்டி தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை சேப்பாக்கம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பேசப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்துடைய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய உள்ளத்தில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டி நம்மை சரி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
ஒட்டுமொத்த குரானை மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் இருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் நம்முடைய பங்களிப்பையும் செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.